கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக பிள்ளைகளாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக நேரங்களில் ஜெயத்துக்காக எதிர்பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம், முயற்சி செய்கிறோம். அது அநேக நேரங்களில் நமக்கு கிடைக்காமல் போகிறது. மாம்ச பிரகாரமாக செயல்படும்போது அது இன்னும் அதிகமாக கிடைக்காமல் போகிறது. ஆனால் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் வேறு எங்கேருந்து வராது. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடும்போது நாம் எப்போதும் ஒரு ஜெயம் பெற்றவர்களாக வாழ முடியும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெபிக்க முடியாதவர்களாக காணப்படுகிறார்கள். யார் ஜெபிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்க முடியாதவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நன்றாக ஜெபிக்கிற ஒரு மனிதன் எப்பவும் தோல்வி அடைய மாட்டான். இன்றைக்கு தோல்வி அடைகிறதுக்கு காரணம், வளர்ச்சி இல்லாத காரணம், ஆசீர்வாதம் இல்லாத காரணம், நமக்கு சரியான விதத்தில் ஜெபம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியம் இருக்கும், ஆனால் ஜெபம் இருக்காது. எல்லா காரியம், ஆட்டம் இருக்கும், பாட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் வேணும். உங்கள் வாழ்க்கையில் ஜெபந்தான் ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உங்களுக்கு ஜெயம் வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறுவீர்களானால் ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் பவுல் சொல்லும்போது சொல்கிறார் 57ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குதிரைகளை பற்றி சொல்லப்பட்ட காரியத்தில் நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரைகளை பற்றி சொல்லப்படும்போது இப்படி சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர்மார்கள் ஜெபிக்கிற ஜெபம், வேலைக்காக ஜெபிக்கும்போது அல்லது கல்யாணத்துக்காக ஜெபிக்கும்போது பாஸ்டர்மார்கள் சொல்லுகிற வார்த்தை, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தமாகும் என்று சொல்லப்படவில்லை, ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ அந்த ஆயத்தமாக்குற வேலை நம்முடைய உத்தரவாதம். நீங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லி இருந்தீங்கன்னா அவர் சில காரியத்தை மாத்திரம் தான் செய்வார். அந்த காண ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. அங்கே 2 பகுதி இருக்கு. தண்ணீர் மொண்டு கொண்டு போய் ஊற்ற வேண்டியது வேலைக்காவோட வேலை. அதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்தில் கொடுக்க வேண்டியது வேலைக்காவோட வேலை. அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறது தான் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய வேலை பகுதி. ஆகவே இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், ஆண்டவர் எல்லா காரியம் செய்வார், நான் ஒன்றுமே செய்ய வேணாம். ஆனால் சில நேரங்களில் அப்படி சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பவர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படி சும்மா இருங்கன்னு சொன்னால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன்னா, அப்போ தான் நம்ம ஏதாவது தேவையில்லாமல் செஞ்சு நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, கேட்டுக்கொண்டவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வார்த்தை, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தமாகுன்னு சொல்லப்படவில்லை, ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த பகுதி கர்த்தரால் வருகிறது. குதிரையை ஆயத்தப்படுத்துகிறது, யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிறது மனிதனுடைய வேலைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்வார். நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 20ஆம் சங்கீதத்தில் கூட நாம் பார்க்கும்போது அநேகர் இந்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நிறைய காரியத்தை மேன்மை பாராட்டும். பவுல் கூட சொல்கிறார், நான் இப்படி பிறந்தவன், அப்படி வளர்ந்தவன், நான் அப்படி இருந்தவன், ஆனாலும் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆண்டவரை குறித்தே மேன்மை பாராட்டு. முன்னாடி சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஜெயம் கொடுக்கறதுக்கு நாம் கொஞ்சம் சில காரியங்களை செய்து தான் ஆகணும்.
அந்த தண்ணி நான் சொன்னது போல் தண்ணீரை கொண்டு வந்து கற்சாடியில் ஊற்ற வேண்டியதும், திரும்ப ஊற்றின தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரண்டத்தில் கொடுக்க வேண்டியதும் நம்முடைய வேலை. அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற வேண்டியது தான் கர்த்தருடைய காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டார். நீங்கள் கையை கட்டிட்டு எல்லா வேலையும் ஆண்டவரே பார்த்துக்கு வரணும்னா எதுவும் நடக்காது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்யணும், ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் செய்வார். நீங்கள் 50% வேலை நாம் செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 50% வேலையை அவர் செய்வார். ஒரு வேளை உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் ஒன்றும் செய்யாத, நான் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அமைதியாக இருங்க. ஆனால் நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது. அமைதியாக இருக்குன்னு சொன்னால் அமைதியாக இருக்க மாட்டோம். இதை செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டோம். இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் செய்வோம். நம்ம எப்போவுமே ஆண்டவர் சொல்கிறதுக்கு எதிர்மாறான ஆட்களாக தான் இருக்கிறோம். ஆனால் யார்? ஆண்டோட பிள்ளைகள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். இன்றைக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் கூட ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் சகல சத்தியத்தை உங்களை நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துறதுக்கு நம்ம கீழ்ப்படியிலையே, ஒப்பு கொடுக்கலையே. இன்றைக்கு அபிஷேகம் பெறாமல் இன்றைக்கு அநேகர் பிரகாசிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் ஆண்டவருக்குன்னு எதையாவது செய்யணும்னு நினைக்கிறேன். செய்யலாம், எதையாவது செய்யுங்க. ஆனால் ஜெயம் கிடைக்காது. ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து உணர்த்துகிறான்னு சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். எப்போதும் தோல்வி கிடையாது, விக்டரி. எப்போதும் ஜெயந்தான். நீ எப்போன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் கீழ்ப்படிந்தால் எப்போது உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் ஜீவிக்கும்போது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செய்யும்போது. இப்போ நல்லா பாருங்கள், அந்த காணவர் கல்யாணத்தில் இப்போது தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார். அந்த சீசர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? வேலைக்காரங்க, இன்னும் ஐயா வெறும் தண்ணீரை கொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க, அவன் எங்கள் மேலே கோவப்பட்டு எங்களை அடிக்க வந்தால் என்ன செய்து, திட்டுவானே, ஏசுவானே, அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மரியாள் அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அதுதான் முக்கியமான காரியம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொல்லுகிறபடி செய்வோமானால் நம்முடைய களஞ்சியங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். களஞ்சியங்களில் மாவு குறையாது, பானையில் மாவு குறையாது, கலசத்தில் எண்ணெய் குறையாது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறையாது, வாழ்க்கையில் நிம்மதி குறையாது, சமாதானம் குறையாது. ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு ஜெயத்தை கொடுக்குற ஆண்டவர் இன்றைக்கும் கூட உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் மரித்து போன ஆண்டவர் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் நம்புகிற ஆண்டவர், நாம் ஊழியம் செய்கிற ஆண்டவர், நம்ம எதிர்பார்க்குற ஆண்டவர் மரித்து போனவர் அல்ல. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு முறை மரித்து 3வது நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். மணவாட்டியாகி சபையை சந்திக்க சீக்கிரம் வரப்போகிறார். மணவாட்டி விழிப்பாக இருக்க வேண்டும். மணவாட்டி ஜெயிக்கிற மணவாட்டியாக இருக்க வேண்டும். மணவாட்டி எரிகிற பந்தங்களோடு மணவாளனை எதிர்கொண்டு போகிற மணவாட்டியாக மாற வேண்டும். விழித்திருக்கிற மணவாட்டியாக மாற வேண்டும். நான் ஏன்னு சொன்னால் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, இப்படத்தில் 1:18, ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்போதும் நம்மை தோல்வியடை செய்ய மாட்டார். நமக்கு எப்போதும் ஜெயத்தை கொடுக்கிறவர். நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி நம்மை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். பவுல் சொல்கிறது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு ஜெயமாக நடத்துவார். நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அதற்காக ஸ்தோத்திரம்.
உம்முடைய நாமத்தில் எங்களுக்கு ஜெயம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஆயத்தமாக்கினாலும் ஆண்டவரை நாங்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் ஜெயத்தை நீர் தருகிறேன். நீர் ஜெயம் கொடுக்கிறவர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதி தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவர் இயேசு வாழ்வில் நன்மை செய்தாரே. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவர் இயேசு வாழ்வில் நன்மை செய்தாரே. போக்கி